அனைவரும் கைகளை உயர்த்தி மரியே வாழ்க எனும் கூறும் அந்த நேரத்தில் அன்னையின் தேர் ஆனது கடற்கரையை நோக்கி பயணம் செல்ல தயார் நிலையில் இருக்கிறது. இந்த தருணத்தில் நாம் மனதில் உள்ள வேண்டுதல்களையும் எண்ணங்களையும் ஆசைகளையும் நம் அன்னையிடம் சமர்ப்பிப்போம். அற்புதமாய் இந்த உலகத்தை படைத்து அதை இரட்சிக்கும் நம் இயேசு கிறிஸ்துவின் தாயாக இருக்கும் அன்னையிடம் நம் கவலைகளையும் துன்பங்களையும் அவரிடம் சொல்லுவோம். அவரிடம் சொல்லி நமக்கு வேண்டிய நலன்களை அன்னை அருள வேண்டும் என நாம் மன்றாடி வேண்டிக் கொள்வோம். ஆமீன்.